தமிழ்நாடு அரசு கலை பண்பாட்டுத்துறையின் சார்பில் நடத்தப்படும் கோயம்புத்தூர் சங்கமம் நம்ம ஊரு திருவிழா நவம்பர் 1 மற்றும் 2 தேதிகளில் கோவையில் வஉசி மைதானத்தில் நடைபெற உள்ளது. இந்த விழாவில் 400க்கு மேற்பட்ட கலைஞர்கள் பங்கேற்று தமிழ்நாட்டின் பாரம்பரிய கலைகளை ஒரே மேடையில் நிகழ்த்த உள்ளனர். விழாவை தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு.பே. சாமிநாதன் தொடங்கி வைத்து விழா பேருரையாற்ற உள்ளார். மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வரும் சங்கம விழாவின் இந்த அடுத்த நிகழ்வில் கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர், கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் பவன்குமார், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் பங்கேற்க உள்ளனர். நவம்பர் 1 மாலை 5:30 மணிக்கு தொடங்கும் நிகழ்வில் கடலூர் சுதாகர் சரஸ்வதி குழுவினர் தொடக்க நிகழ்ச்சியை வழங்க உள்ளனர். ஜான் சுந்தர், நவகரை நவீன், பிரபஞ்சன், திருப்பூர் முருகன், ஈரோடு தேவி உள்ளிட்ட பிரபல கலைஞர்கள் நையாண்டி மேளம், கரகாட்டம், தப்பாட்டம், ஜிகாட்டம், தேவராட்டம், பம்பையாட்டம் போன்ற கலைகளுடன் தமிழமுது நிகழ்ச்சியை வழங்க உள்ளனர். மேலும் விழுப்புரம் ஜனார்தம் குழுவின் மலர் கம்பம், கிருஷ்ணகிரி இசைத்தென்றல் குழுவின் இறை நடனம், கோவை கௌமார மடாலயத்தின் கொங்கு பண்பாட்டு சலங்கையாட்டம், திருப்பூர் கலைமகள் குழுவின் உடுக்கை பாடல், சிவகங்கை வைகை பிரபா குழுவின் கிராமிய பாடல்கள் என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறும். நவம்பர் 2 மாலை 5 மணிக்கு தொடங்கும் 2ஆம் நாள் நிகழ்வில் பரதநாட்டியம், பறையாட்டம், சிலம்பாட்டம், வில்லுப்பாட்டு, கரகாட்டம், கணியான் கூத்து, ஒயிலாட்டம், கிராமிய பாடல்கள் மற்றும் நாடகம் உள்ளிட்ட பல கலைகள் காட்சிப்படுத்தப்பட உள்ளன. திரளான பொதுமக்கள் இவ்விழாவில் பங்கேற்று நம் பாரம்பரிய கலைகளுக்கு உற்சாகம் அளிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் பவன்குமார் தெரிவித்துள்ளார்.